வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஜூன் 2, 2002 இறந்து போன தன்னுடைய தந்தையை ஆட்டோ டிரைவருக்கு தெரியாமல் ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்த அந்த 2 பொண்ணுங்களுக்கும் அந்த ஆட்டோ டிரைவருக்கும் மயானத்து பக்கத்தில் நடந்த அந்த அமானுஷ்யமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை ரியல் லைஃப்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த கதை. இது எந்த பொய்யோ இல்லை புனையப்பட்ட கதையோ கிடையாது. ரியல் லைஃப்பில் அவங்க ஆட்டோவில் போகும்போது நடந்த உண்மையான சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் ராமச்சந்திரன் அவங்களுக்கு 2 மகள்கள், தமிழரசி, பேச்சியம்மாள். இவங்க தன்னுடைய தந்தையை உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நாள் இருந்திருக்காரு. இவங்க ஊரில் இருந்து கரெக்டாக 10 கிலோமீட்ரு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் மாதத்துக்கு ஒரு டைம் செக்கப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி ஒரு டைம் தன்னுடைய தந்தை உடம்பு ரொம்ப மோசமான ஆஸ்பத்திரியில் போய் செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது செக் பண்ண டாக்டர், இல்லை இவங்களுக்கு வயசும் 75 வயசுக்கு மேலே ஆகிட்டு இவருடைய உடல்நிலையும் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்படி அதனால் இனிமேல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி உங்களுடைய காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதனால் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, 2-3 நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்ப, சரின்னு சொல்லி அப்பா நம்மளை விட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த சோகத்தோடைய ஒரு ஆட்டோ பிடிச்சி சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த 2 மகள்களும் முடிவு பண்ணிவிட்டு தன்னுடைய வயதான தந்தையை ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆட்டோவில் ஏற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ சரியா இவங்க ஊர் பக்கத்தில் வர்றதுக்கு ஒரு 3 கிலோமீட்ரு முன்னாடி வச்சு அவர் தந்தை உயிர் அந்த ஆட்டோவில் இருந்தே பிரிஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு மூத்த மகா அழுறதுக்காக துடிக்கிறாங்க. அப்போது தன்னுடைய இளைய மகள், இல்லை அழாத, அழுதா நம்மளை இதிலே இறக்கி விட்டு போயிடுவாங்க, ஏன்னா எந்த ஆட்டோவோ காரோ பிணத்தை ஏற்றிட்டு போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால் சாமர்த்தியமாக செயல்பட்ட தன்னுடைய இளைய மகள் ஆட்டோவில் வச்சு அழாத அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பா கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி, சொல்லுங்கப்பா, உடம்பு தான் சரியாயிரும்பா, நீங்கள் எதுவும் நினச்சி பயப்படாதீங்க, டாக்டர் சீக்கிரமே கூடி சீக்கிரத்திலே நீங்கள் குணமாயிருவீங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இறந்து போன தன்னுடைய அப்பா கிட்டேயே பேச்சு கொடுத்துக்கிட்டே ஆட்டோவில் பயணம் பண்ணுறாங்க. கரெக்டாக இவங்க ஊருக்கு திரும்புறதுக்கு முன்னாடி தான் மயானம். அந்த மயானத்துக்கிட்ட வரையும் இவங்களுடைய ஆட்டோ ஆஃப் ஆகுது. அப்போ ஆட்டோ டிரைவருக்கு என்னாச்சு, கரெக்டாக சுடுகாடுத்து ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லி, என்ன உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு, சாஞ்சி கிடக்காங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்காங்க. இல்லை, அவங்களுக்கு அந்த உடல் சோர்வுள்ள இப்போ ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டு வந்த மயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரின்னு சொல்லி இவர் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னடா இது, கரெக்டாக மயானத்து பக்கத்தில் இதே மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பின்னாடி போய் இன்ஜினை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அங்கேயும் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நைட்டு வேற சரியாக 9 மணி இருக்கும். இவங்களை தவிர அந்த ரோட்டில் எந்த வண்டியுமே போகலை. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இதாகிடுச்சே அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி இறங்கி பார்த்தோன்னே ஆட்டோ டிரைவருக்கு ஏதோ ஒரு புரிதல் வருது. கரெக்டாக மயானத்து பக்கத்தில் வச்சு வண்டி ஆஃப் ஆகுதுன்னா ஒன்று ஒரு உயிர் இருக்கா இறந்துட்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த 2 மகள்கிட்டையும் கேட்குறாங்க, ஏமா உண்மையை சொல்லுங்கள், அவங்க அண்ணாச்சி சொல்லுங்க, அண்ணாச்சி எந்திரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அங்கேயும் இது இல்லாமல் இருக்கு. சரின்னு இவர் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வண்டி ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகி ஒரு வண்டியை மூவ் பண்ணுறாரு. வண்டி ஏதோ டன் கணக்கில் ஆட்டோவில் ஏற்றினா வெயிட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் உணர்றாரு. என்னடா போகும்போது ஈஸியாக இருந்துச்சு, காற்று போல் இருந்துச்சு,
வரும்போதும் ஈஸியாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்தோடனே மட்டும் ஆட்டோ ரொம்ப பாரமான மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள சந்தேகம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதை அவங்ககிட்ட கேட்காம வண்டி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தன்னுடைய திக்கு முக்காடி வண்டி வருது. ஒரு வழியாக தன்னுடைய தெருவுக்குள்ள வீட்டுக்கிட்ட வந்த உடனே அப்பா இறந்ததை அடக்கிக்கிட்டு அழாமல் வந்த அந்த மூத்த மகள் வீட்டு பக்கத்தில் வரையும் அப்பா போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமும் மறைக்க வேண்டாம்னு இளைய மகளும் அவங்க அப்பா இறந்ததை நினச்சி ஆட்டோவில் வச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பந்தான் அந்த ஆட்டோ டிரைவருக்கு புரியுது, அவர் வர்ற வழியிலேயே இறந்துருக்காரு, இவங்க நம்மளை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மகள்கிட்ட கேட்க அவங்க சொல்கிறாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் 2 பேருமே பொம்பளை ஆட்கள், நாங்கள் திடீர்னு நைட் சமயத்தில் நாங்கள் எந்த வண்டியை பிடிச்சிட்டு இப்படி வருவோம், இறந்து போனால் எங்கள் அப்பா உடலையும் வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஆண் வாரிசு கிடையாது, நாங்கள் 2மே பொம்பளை பிள்ளைகள் தான், அதனால் வேறு வழி தெரியாமல் இப்படி பண்ணிட்டோண்ணே, சாரிண்ணே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு எப்பவும் பேசின தொகையை விட கூட 200 300 சேர்த்து வச்சு அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாடியெல்லாம் இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் ஆட்டோ நார்மல் கண்டிஷனுக்கே வந்திருக்கு. அது அப்போதான் அவருக்கு புரியுது, சுடுகாட்டை தாண்டி நம்ம பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் ஆகும். ஏன்னா அவரும் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்கலாம், இல்லைனா மற்றவங்க யாரும் சொல்லி கூட கேள்விப்பட்டிருப்பாங்க. எப்போதுமே சுடுகாட்டை தாண்டி பணங்கள் போகும்போதோ வரும்போதோ அந்த பணங்கள் வெயிட் ஆயிரும் இருக்கிற, அதில் சுடுகாட்டில் உள்ள ஆன்மாக்கள் எல்லாம் இறந்த உடலில் ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எந்த ஆட்டோலையும் இதில் காரு வேறு எந்த வாகனத்துலையும் ஏற்ற மாட்டாங்க. ஒன்று மார்ச்சுரி வண்டி இல்லைன்னா ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி வாகனத்தில் மட்டும்தான் இறந்தவர்களை ஏற்றுவாங்க. இவ்வளோ சாமர்த்தியமாக செயல்பட்டு தன்னுடைய அப்பா பாடியை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இது ரியலாக உண்மையிலேயே தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த கதை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.